Hi friends, welcome to Samiponnu Handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஒரு குட்டி பேஸ்கெட் போட்டுருக்கேன். இந்த பேஸ்கெட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இது gift-ஆ பண்ணி கொடுப்பாங்க. இது கொடுத்தா ஒரு ட்ரெடிஷனலாவும் இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இதுல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பேஸ்கெட்டை நீங்க போட்டு நவராத்திரி சீசன்ல நீங்க சேல்ஸும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேஸ்கெட் வந்து 12க்கு 12 தான் போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு தெளிவாகவும் புரியும். இந்த பேஸ்கெட் நீங்க ட்ரை பண்ணிட்டு பெரிய பேஸ்கெட்டு நீங்க ஈஸியாகவும் போட்டு முடிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம். நான் வந்து 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து எல்லோ கலரும், அடுத்தது ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் எல்லோவில் 3 அடியில் 10 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட்டில் 2 ஒயர் வந்து 3 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 12 ஒயரு. நான் நடுவில் வந்து 2 ஒயர் வந்து ரெட் கலர் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி கலந்த மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும். கூட ஒரு ஒயரை மட்டும் நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 1 அடி, இதில் 3 அடி எடுத்துக்குங்க. பாருங்கள், 1 2 3. இந்த ஒரு ஒயரை வச்சு நீங்கள் அந்த 12 ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இது ரன்னிங் ஒயர் வந்து ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். அடி வந்து இதில் 1/2 அடி விடுங்க. மேலே வந்து பேஸ் போடணும் இல்லையா, அதுக்காக சைடில் நீங்கள் 1/2 அடி விடுங்க. போதும். எல்லோ ஒயரை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணுங்க. ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி அந்த 1/2 அடி விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இது வந்து ரன்னிங் ஒயரு. நார்மல் பாக்ஸ் நாட் உங்களுக்கு போட தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ரன்னிங் ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. புரியுதா? இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம இங்கள்கிட்ட ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா 3 அடி, அதை எடுத்து இதுக்குள்ளே விடணும். ஓகே, விட்டு இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் ஒயரில் திரும்பின பக்கமாக இருக்கும் பாருங்கள், பள்ளமாக இருக்கும், அந்த பகுதியை எடுத்து இதுக்கு மேலே வைங்க. வச்சு பின்பக்கமாக இப்படி பிடிச்சிக்குங்க. பிகினராக இருந்தீங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிக்க சொல்கிறேன். இப்போது நம்ம மடித்து வச்சோம் பார்த்தீங்களா எல்லோ கலர் ஒயரு, அதில் திரும்பின பகுதி இருக்கும், அதை எடுத்து இந்த ஹோல்ஸில் விடணும். இது ரொம்ப ஈஸி தான். இந்த நாட்டு ஹோலில் விட்டுட்டேன், விட்டு வெளியே எடுத்துட்டேன் எல்லோ ஒயரை. அதுக்கு அடுத்தது இந்த ஒயரை டைட் பண்ணுங்க. அவ்வளோதான், போட்டேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இப்போ 1/2 அடின்றது இந்த பக்கம் இருக்குது, இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ரன்னிங் ஒயரு. இப்போ அந்த 12 ஒயருமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணின்னு வரணும். ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். அது 2 ஒயரையும் எடுத்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் அடியிலே ஜாயின் பண்ணும்போதே பார்த்தாதான் மேலே கூட போக போக உங்களுக்கு பத்தும். நீங்கள் எல்லா பேஸ்கெட்டுக்கும் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பக்கம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இழுங்க. இந்த பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இழுத்துக்குங்க. இவ்வளோதாங்க. 2வது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயரு இப்படி மேலே வைங்க. வச்சு இப்படி பிடிச்சிக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒயருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த ஒயரை செக் பண்ணணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி வச்சு நீங்கள் நாட் போட்டாலும் நீங்கள் நாட் போடும்போது அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3வது ஒயரு ரன்னிங் ஒயர் எடுத்து மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அப்புறம் கட் பண்ண ஒயரை எடுத்து உள்ளே விட்டு வெளியே எடுங்க.
அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த நவராத்திரி சீசனில் நீங்கள் இது மாதிரி கூட போட்டு சேல்ஸும் பண்ணலாம். 5 ஒயர் வந்து எல்லோ ஒயரு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ரெட்டு வந்து 2 ஒயரும் ஜாயின் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போடும்போது இது லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்த லைன் மேலேயும் கீழேயும் போடும்போது அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டைட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு போட கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக போட கற்றுக்குங்க. ஓகேவா? கை மட்டும் கொஞ்சம் க்ரிப்பாக கொடுக்கணும். இப்போ 5 லைன் வந்து எல்லோ, அதுக்கு அடுத்தது வந்து ரெட்டு 2, அதுக்கு அடுத்தது வந்து 5 வந்து ஒயர் வந்து எல்லோ கலரில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 12 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் இதே ஒயரை வச்சு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணுங்கள். ஒரு அரை அடி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு. அடுத்த லைன் போடலாம். இந்த அரை அடி அளவு எடுத்து இப்போ ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டு நட்டு போட போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றுங்க. சுற்றி இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். வச்சு இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணணும் நாட்டை. நம்ம எப்படி கீழே போட்டோமோ அதே தாங்க மேலேயும் வரும். இந்த பேஸ்கெட்டை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது லைன் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் முதல் லைனு. அந்த லைன் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஒயர் எடுத்து இப்படி முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டால் தான் இதான் ஃபஸ்ட் லைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடி பேஸ் வந்து மொத்தம் வந்து 12 லைன் போட போகிறேன். நான் 2 லைன் போட்டுட்டேன். இப்போது மேலே ஒரு 5 லைனும் அடியில் ஒரு 5 லைனும் அது 10 லைன் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இந்த 2 லைனும் சேர்த்துக்குங்க. மொத்தம் வந்து 12 லைனு. இப்போ நான் 3வது லைனு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அளவெடுங்க. அளவெடுத்துட்டு ரன்னிங் ஒயர் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே இப்படி சுற்றுங்க. இது ரொம்ப ஈஸி தான் இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு. போட்டுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக போடணும். நான் வந்து 12 லைன் போட போகிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நடுவில் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டேன். ஒரு சைடு மட்டும் நீங்கள் 6 லைன் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் இந்த கீழ்ப்பக்கம் வந்து 5 லைன் போட வேண்டியது இருக்கும். ஒயர்லாம் பார்த்தோம். நான் 3 அடி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒயர் வந்து அதிகமாகவே மீறும். நீங்கள் போட்டுக்கோங்க.
நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் 6 லைனு மேலே வந்து நீங்கள் அடியிலையும் 6 லைன் போட்டு மேலேயும் 5 லைன் போடலாம். மேலே 5 லைன் போட்டு அடியிலையும் 5 லைன் போடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் மீறும். நீங்கள் தைரியமாக போடலாம். இப்போ 3வது லைனு போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். இதை சென்டர் லைன் பாருங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஒரு 6 லைனும் அடியில் ஒரு 5 லைன் நான் போட போகிறேன். இப்போ ஏற்கனவே நான் வந்து மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். மீதி நீங்கள் போட்டுட்டு மொத்தம் வந்து 12 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் தெளிவாக புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு முடிச்சுட்ட பாருங்கள். அடி அகலமும் 12 நீளமும் 12 போட்டிருக்கேன். இப்போ கார்னர் திருப்பலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லோ ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 3வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 4 அடி விடுங்க. விட்டு மடிங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த 3வது ஒயர் எடுத்து மேலே சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்கு மேலே வைங்க. அதுக்கு அடுத்தது இந்த கட் பண்ண ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியெடுங்க. எடுத்துட்டு டைட் பண்ணுங்க. இது 2வது நாட்டு. ஃபர்ஸ்ட் லைனை வந்து நோட் பண்ண வச்சுருந்து பார்த்தீங்களா, ஒரு நாட் போட்டு அதை அவுத்துடுங்க. அவுத்துட்டு இப்போ நாட் போட்டுகிட்டே வாங்க. இதுலேயும் நான் லேடர் நாட் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பி போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். அதுக்கு அடுத்த ஒயரை இப்படி மேலே சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்கு மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த கட் பண்ண ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸ் விட்டு டைட் பண்ணணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதுக்குள்ளே முக்கோண ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கார்னர் திருப்பிருங்கன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஷேப்பு. இது ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். கிளாஸ் ஒயர்ன்றதுனால பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இப்போ செகண்ட் கார்னர் திருப்ப போகிறோம். அதுக்கு இந்த ஒயர் எடுக்கணும். இந்த ஒயரில் தான் நாட் போடணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்கு இப்படி மேலே வைங்க. அதுக்கு அடுத்தது கட் பண்ண ஒயர் எடுத்து ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 2வது முக்கோணம். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் 3வது கார்னர் எப்படி திருப்புறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 3வது கார்னர் திருப்ப போகிறோம். இந்த ஒயர் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த கட் பண்ண ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணணும் நாட்டை. பாருங்கள், இது 3வது முக்கோணம். தெரியுதா உள்ள முக்கோணம்? இதுதான் கார்னர் திருப்புறது. ஒரு சில பேருக்கு கார்னர் எப்படி ஆனால் நாட் போடுவீங்க, அடியெலாம் போட தெரியும். ஆனால் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்னரை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 4வது கார்னரு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியும் 4வது கார்னர் அப்படியே திருப்புங்க. அவ்வளோதான். பாருங்கள், கார்னர் திருப்பியாச்சு. முக்கோண ஷேப்பில் வந்திருக்கு. இப்போது லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு நாட் போடுங்க. போட்டாச்சு.
ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். அதுக்கு முன்னாடி இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு நம்ம ஒரு 4 அடி விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து மடித்து உள்ளே சொருகுங்க. இதுக்கு இந்த 4 அடி விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது லூஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடும் இந்த ஒயரு. அதுக்கு தான் ஒரு 4 அடி விட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இருக்கிற ஒயர் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போது லேடர் நாட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நாட்டை இப்படி கீழ் பக்கமாக தள்ளுங்க. தள்ளி இதை எடுத்து மேல் பக்கமாக அப்படி தள்ளணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஒயரை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி இந்த ஹோல்ஸில் விடுங்க. நம்ம லூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் விட்டு அதுக்குள்ளே இந்த ஒயர் இருக்கும். அந்த ஒயர் வெளியே எடுத்துட்டு இந்த நாட்டை டைட் பண்ணணும். எந்த ஒயரை ஃபஸ்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணீங்களோ அது கீழ் பக்கமாக இப்படி இழுங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே இப்படி இழுங்க. அதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயரை பேக் சைடு பக்கமாக இப்படி இழுக்கணும். புரியுதா? இது ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கேன். அந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக தள்ளி அது மேல் பக்கமாக தள்ளி அந்த பக்கம் ஹோல்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோல்டு பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்புறம் எந்த நாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிங்களோ அதை கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டு அப்புறம் மேல் பக்கமாக இழுங்க. அவ்வளோதான் லேடர் நாட்டு. ரொம்ப ஈஸி. திரும்பவும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு லேடர் நாட் போட்டு காமிக்கிறேன். இது 3வது லைனில் ஃபஸ்ட்டு நாட்டு. இது லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி தள்ளுங்க. தள்ளிட்டா மேலே வந்து ஒரு லூப் உருவாகும். அதில் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மடித்து அப்படியே விடுங்க. விட்டு இதுக்குள்ளே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து வெளியே விடுங்க. விட்டு எந்த நாட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணீங்களோ அதே இப்படி கீழே இழுங்க. இழுத்துட்டு இப்படி மேலே இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பேக் சைட் பக்கமாக இப்படி இழுக்கணும். பாருங்கள் டைட் ஆயிடுச்சு. இந்த ரன்னிங் ஒயரு பேக் சைடு பக்கமாக தான் இருக்குது. அதை அடுத்த லைனுக்கு இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்த லைனில் கொண்டு வரும்பொழுது இங்கே பாருங்கள் இப்படி மடித்து அடுத்த லைனில் வரும். நீங்கள் இதே நாட்டில் போட முடியாது, அதுக்கு அடுத்த நாட்டில் தான் போடணும். நெக்ஸ்ட் நாட்டு. இப்போ இது 4வது லைனு. இதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஃபஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ லாஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் முடிக்கணும். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டுட்டு போக வேண்டியதான். இந்த ஒயரை வச்சு நீங்கள் சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். புரியுதா? 7 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். 2 4 6 7 இது போதும். இந்த ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை ஒரு 4 அடி விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நான் பாருங்கள், நான் 3 சைடும் நான் ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 12 ஒயர் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் சொருகணும். இந்த ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே நல்லா சொருகி விடுங்க. இந்த ஒயர் எடுத்துகிட்டு அடுத்த ஒயரில் சொருகணும். இந்த 12 ஒயரையும் நான் உள்ளே சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உள்ளே சொருகிட்டேன். இப்போ கட் பண்ணலாம். மேலே ஒயர் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த ஒயரை மேலே இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்படி மேலே பிடிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணணும். போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். கூட நல்லா வந்திருக்கு. இதுவரை நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.